நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் இல்லை டிப்ளமோ ஸ்டூடெண்ட்டாக இருந்து உங்களுக்கு ஐடிக்குள்ளே போகிறது மிகப்பெரிய ட்ரீமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ட்ரீமை நினைவாக்கவே ராஜலட்சுமி எட்வர்ட்ஸ்லேருந்து பைத்தான், ஜாவா, டேட்டா சயின்ஸ், ஃபினான்ஸ் மாதிரி மார்க்கெட்டிங் டிமாண்ட் கோர்சஸ் வந்து நடத்துகிறாங்க. ஆல்ரெடி 500+ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படித்து செமையான ஜாபில் இருக்காங்க. 30+ இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ரீஜனல் லாங்குவேஜ் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லித்தராங்க. வீக்கெண்ட் கிளாஸஸ் இருக்குது, லைவ் ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, ரெக்கார்ட் அண்ட் ப்ரீ ரெக்கார்ட் செஷன்ஸ் இருக்குது, ப்ராக்டிக்கல் ஹேண்ட்லிங்காக இது எல்லாத்தையுமே சொல்லித்தராங்க. ரெஸ்யூம் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுலேருந்து சாஃப்ட் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி இன்டர்வியூ ப்ராசஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க. அஃபோர்டபுள் ப்ரைஸில் வித் 0 காஸ்ட் இஎம்ஐயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை சொல்லி தராங்க. 100% பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிகாஸ் 500+ கம்பெனிஸோட இவங்களோட டைப் இருக்குது. ஸோ உங்களோட கெரியரை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அண்ட் கெரியரை லிஃப்ட் பண்ணுங்கள். ஹலோ மை டியர் கிரிக்ஸ் வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, IPL 2024 ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னிலேருந்தே ஒரு விஷயம் பயங்கரமாக பேசப்பட்டுக்கிட்டு இருந்தது தான் இந்த ட்ரேட் அப்படிங்கிற ஒரு விஷயம். என்னன்னா, ரோஹித் சர்மாவை கேப்டனாக இல்லை அப்படின்னு அறிவித்த உடனே பாண்டியா தான் கேப்டன்சி பண்ண போறாரு அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருமே சொன்னது ரோஹித் சர்மா வேற டீம் போறாரு, சென்னை வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு, டெல்லி அப்ரோச் பண்றாங்க, GT அப்ரோச் பண்றாங்க, இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் நம்மளோட பீடாக் வேற அவரோட ட்விட்டர்லையும் சரி இல்ல அஸ்வினோட பண்ண வீடியோலையும் ஒரு விஷயத்த சொல்லி விட்டுட்டாரு. என்ன அப்படின்னா, நீல கலர் சொக்கால இருக்கிறவங்க மஞ்சள் கலர் சொக்கா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மஞ்சள் கலர் சொக்காலேருந்து ஒரு பவுலர் போறாங்க, நீல கலர் சொக்காலேருந்து ஒரு பேட்டர் அண்ட் பவுலர் மஞ்சள் கலர் சொக்காவுக்கு போறாங்க. அதாவது என்னன்னா, CSK விஸ் MI வந்து ட்ரேடுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கிட்டேருந்து பும்ரா, ரோஹித் சர்மா போறதுக்கு சான்சஸ் இருக்கு, அங்கேருந்து தீபக் சகர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வேற கொளுத்தி போட்டு போயிட்டாரு. அது உண்மையா பொய்யா, அந்த பேச்சுவார்த்தை நடந்துச்சா இல்லையா அப்படின்ட்டு தெரியாம நம்ம பசங்க அப்படியே வந்து தலையை பிச்சுக்கிட்டு வந்து இருந்தாங்க. CSKவோட CEO காசி விஸ்வநாதன் வரைக்கும் இந்த நியூஸ் போயிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், இப்போ ட்ரேட் விண்டோ ஓப்பன்ல தான் இருக்கு. இப்போ வேணாலும் பிளேயர்ஸ் வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், காசு இருக்கிறவங்க கொடுத்து வேற பிளேயரை வாங்கிக்கலாம். இந்த ட்ரேட் விண்டோ இப்போ ஓப்பன்ல தான் இருக்கு. ஈவன் தோ IPLக்கு 1 மந்த் முன்னாடி வரைக்கும் அது ஓப்பன்ல தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ காசி விஸ்வநாதன் இதை பத்தி கேட்டாங்க. இது மாதிரி வந்து ட்ரேடுக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் பேசினாங்களா, இல்ல நீங்க மும்பை இந்தியன்ஸ் பேசுனீங்களா, அப்படி ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, CSK வந்து வேற ஒரு குரூப் ஆஃப் யூனிட். அவங்க வந்து என்னைக்குமே ஒரு விஷயம் நாங்கள் என்ன யோசிப்போம்னா, இருக்கிற பிளேயர்ஸை வச்சு விளையாடணும், இல்லை ஆக்ஷனில் எடுத்துகிட்டு வந்து விளையாடணும் தான் யோசிப்போம். நாங்கள் என்னைக்குமே இந்த ட்ரேட் அது மாதிரி விஷயத்தையெல்லாம் யோசிக்க மாட்டோம். அது ஒரு சூப்பர் ஸ்டார் பிளேயரை ட்ரேட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் நாங்கள் டெஃபினெட்லி பண்ணவே மாட்டோம். ஸோ நாங்கள் எதுவுமே அது மாதிரிலாம் பேசலை, போயிட்டு இருந்தது ரூமர்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனப்பாக சொல்லிட்டு போயிட்டாரு. சீரியஸ்லி பீட்டாக போய் அடிச்சுட்டு இருக்கானுங்க எல்லாம், யாயா அப்படி சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஆப்வியஸ்லி வந்து கஷ்டங்க. மும்பை மாதிரி ஒரு டீம்லேருந்து எப்படி ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் அவங்க ரிலீவ் பண்ணுவாங்க, அதுவே ஒரு பெரிய கஷ்டம் தான். இல்லை பும்ராலாம் எப்படி விடுவாங்க, அவங்களாம் அங்கே வந்து எப்படி சொல்றது, அவங்களாம் அங்கே அடுத்த ஒரு இது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. எஸ், பட் எல்லாருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் இருந்திருக்கும். அதாவது அது பாண்டியா மேல இருக்கிற வருத்தம் இருக்காது, மும்பை மேனேஜ்மெண்ட் மேல மேபி வருத்தம் இருக்கும். ஏன் எங்களையெல்லாம் எதுக்கு நீங்க கேட்காம, இல்லை நாங்களாம் கேப்டன்சி பண்ண தகுதி இல்லையான்ட்டு ஒரு பும்ரா, ரோஹித் சர்மா, மேபி சூரியகுமார் யாதவுக்கு அந்த வருத்தம் இருந்திருக்கும். பட் அவ்வளோதான், பிரான்சைஸ் கிரிக்கெட் அப்படின்னாலே இவ்வளோதாங்க. பிரான்சைஸ் கிரிக்கெட் இப்படி தான் இருக்கும். அதில் இது மாதிரி விஷயங்களை நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. ஓகே, பட் ஆனால் இந்த ஒரு மேட்டர் வந்து சீரியஸ்லி போயிட்டு இருந்தது உண்மைதான். ஆப்வியஸ்லி இப்போ எல்லாத்துக்குமே முட்டுக்கட்டை போட்டாச்சு. பட் நேற்றுக்கு நைட்லேருந்து இன்னொரு விஷயம் பேசிட்டு இருக்காங்க, ரோஹித் சர்மா ஃபார் டிசின்னு சொல்லிட்டு. அது எந்த அளவுக்கு ட்ரூன்லாம் எனக்கு தெரியல, வாய்ப்பு கிடையாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பட் ட்விட்டரில் அது ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி மும்பை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் சந்தோஷமே கிடையாது ரோஹித் சர்மாவை வந்து கேப்டன்சிலேருந்து தூக்குனதுக்கு. அவங்க எல்லாரும் அகைன் அவர் கேப்டன் ஆகணும் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அது நடக்காது, ஆப்வியஸ்லி அது வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. If you like the video, please like, share and subscribe to நம்மளோட கிரிக்ஸிப் சேனல்.